ஹலோ கோடர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பாண்டாஸ்ல இருக்கிறதுலேயே முக்கியமான கான்செப்டான இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸ்க்கான டிஃபரன்சஸ் என்ன, இது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றது, இதுல லோக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னது, ஐலோக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த எபிசோட்ல முழுமையா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, இந்த இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாண்டாஸ்ல டேபிள்ன்றது நம்ம எப்படி உருவாக்குறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பை யூசிங் த டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற கான்செப்ட் மூலியமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மல்டி டைமென்ஷனல் டேபிளை உருவாக்குவோம். ஒரு எக்ஸாம்பிள் காட்டவா? இப்போ நமக்கு தேவையான பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் pandas as pd, அதே மாதிரி numpy நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால இம்போர்ட் numpy as np அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு டேபிளை உருவாக்கணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, டேட்டா ஈக்குவல் டு ஒரு டிக்ஷனரியை நான் உருவாக்குறேன். இந்த டிக்ஷனரியில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லை நேம் வச்சுக்கலாமா, ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். நேமில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் 3 டிஃப்ரெண்ட் நேம்ஸ். என்னென்ன நேம்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீவ், டோனி, ஓகே, அப்புறம் டாம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஏஜை நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏஜ் வந்து ஒரு 3 ஏஜ். இப்போ ஸ்டீவோட ஏஜ் என்ன, வாட் இஸ் ஏஜ் ஆஃப் ஸ்டீவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 21, 22, 23 அப்படின்னு வச்சுக்கிறேன். அது மாதிரி அவங்க எடுத்திருக்கக்கூடிய கோர்ஸ், இந்த கோர்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கோர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், அடுத்து டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா எங்கிட்ட இருக்கு. இந்த டேட்டாவை நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னு தெரியும், ஒரு டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரியை நான் ஒரு டேபிளாக மாற்ற போகிறேன். அதுக்கு தான் நமக்கு என்ன தேவைப்படும், டேட்டா ஃப்ரேம்ன்ற கான்செப்ட் தேவைப்படும். டிஎஃப் ஈக்குவல் டு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேம்குள்ள எதை ப்ராசஸ் பண்ணுறேன், டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறேன். இப்போ டிஎஃப் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு என்னாச்சு, வி காட் த டேபிள் நேம் ஏஜ் கோர்ஸ்னு காலம் வந்திருக்கு. அதுல ஸ்டீவ், டோனி, டாம்னு அவங்களோட டேட்டா எனக்கு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ இந்த இடத்துல இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. இந்த மல்டி டைமென்ஷனல் டேபிள்ல இங்க இருக்கக்கூடிய இந்த இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இது வந்து காலம் ஹெட்டர்ஸ், காலம்ஸ்ன்னு சொல்லலாம், ரைட்டா? அல்லது நம்ம நார்மலா ஹெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? இங்க இருக்கு இல்லையா, இது பேர் என்னது, நமக்கு இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இண்டெக்ஸை நான் உருவாக்கினான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யார் உருவாக்குனா, பைத்தனே எனக்கு உருவாக்குச்சு. பைத்தன் படிச்சவங்களுக்கு தெரியும், பைத்தன்ல இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, 1, so on and so forth, ரைட்டா? சரி, அப்ப இந்த இண்டெக்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இம்ப்ளிசிட் இண்டெக்ஸ். Implicit index is an index which was created by Python itself. I didn't create this index. கரெக்டா? சரி, அப்ப எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் உருவாக்குறேன்னா அது எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல எனக்கு இண்டெக்ஸை நானே உருவாக்கணும்னு நினைக்கிற ஒரு ரோல் நம்பர் மாதிரி, இது 101, 102, 103 வேணும். அப்ப என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 101, 102, 103. என்னாச்சு, அசஸ் பண்ணப்பட்டிருக்கா, 101, 102, 103. சரி, இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த விஷயமானத நம்ம என்னன்னு சொல்றோம், so this particular one was created by me. கரெக்டா? இந்த பர்டிகுலர் டேபிள்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸை யாரு கிரியேட் பண்ணா, இதுவும் இண்டெக்ஸ் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த இண்டெக்ஸை யார் உருவாக்குனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யார் உருவாக்குனா, நான் உருவாக்குனேன், யூசர் உருவாக்குனா. அது யூசர் உருவாக்குன இண்டெக்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம், எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸ். இப்போ இந்த ஸ்டீவை நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டீவ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டீவை என்னால இம்ப்ளிசிட் இண்டெக்ஸை வச்சும் யூஸ் பண்ண முடியும், எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸை வச்சும் யூஸ் பண்ண முடியும். எல்லா டேபிளுக்கும் இம்ப்ளிசிட் இண்டெக்ஸ்ன்றது டிஃபால்ட்டா இருக்கும்.
ஆனா எல்லா டேபிளுக்கும் டிஃபால்ட்டா எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸ் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸ் ஆனது நம்ம உருவாக்குறது, இம்ப்ளிசிட் இண்டெக்ஸ் ஆனது பைத்தனை உருவாக்குறது. அப்ப எக்ஸ்பிளிசிட்ட உருவாக்கிட்டேன் அப்படின்னா இம்ப்ளிசிட் இண்டெக்ஸ் காணாம போயிடுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ ஒரு டேபிளுக்கு இம்ப்ளிசிட் இண்டெக்ஸ் இருக்கு, நான் எக்ஸ்பிளிசிட்டா உருவாக்குறேன் அப்படின்னா இப்போ எனக்கு கிட்ட 2 இண்டெக்ஸும் இருக்கிறதா தான் அர்த்தம்ன்றதை நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ இதை எப்படி நான் ஆக்சஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லிஸ்ட்ல எல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? df of 0 வந்துச்சா? வரல. ஏன்னா இந்த இடத்துல df of 0 ஒர்க் ஆகல. பட் இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இது இன்னொரு சிச்சுவேஷன் நான் காட்டுறேன் பாருங்க. இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு இண்டெக்ஸ் எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸ் இல்ல. அப்போ இந்த இடத்துல எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிசிட் எனக்கு ஒண்ணுதான். அப்ப df of 0 கொடுக்கலாமா? இங்க df of 0 what is the problem? சரி, ஒர்க் ஆகல. இங்க df of 101 கொடுப்போமா? ஒர்க் ஆகுதா? ஆகல. ஏன் அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா நம்ம லிஸ்ட்லயும் சரி நம்பைலையும் சரி டைரக்டாவே இப்படி யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா லோக்கு ஐலோக்கு. ஐலோக் எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா இம்ப்ளிசிட் இண்டெக்ஸஸை ஆக்சஸ் பண்றதுக்காக. லோக் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸஸ் மூலியமா ஆக்சஸ் பண்றதுக்காக. இதை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல யூ கைஸ் நோ தட் இதோட இம்ப்ளிசிட் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 0 1 2. இம்ப்ளிசிட் இண்டெக்ஸ் என்ன 0 1 2. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐலோக் அப்படின்னு கொடுக்குறேன். ஐலோக் எதுக்காக? இன்டிஜர் லொகேஷன் நம்ம ஃபுல் ஃபார்ம், பட் அது இம்ப்ளிசிட் இண்டெக்ஸ்க்காக பயன்படுத்தும். அப்ப ஐலோக்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 101 அப்படின்னு கொடுத்தா எனக்கு ஒர்க் ஆகாது. ஐலோக்ல எதை கொடுக்கணும்? இம்ப்ளிசிட் இண்டெக்ஸா கொடுக்கணும். ஸ்டீவோட இம்ப்ளிசிட் இண்டெக்ஸ் என்ன? 0 வந்திருக்கா? இப்ப சரி, இப்ப ஸ்டீவும் டாமியும் ஆக்சஸ் பண்ணு நினைக்கிறேன். அப்போ ஐலோக் ஆஃப் 0, 2 அப்படின்னு கொடுக்கணும். இப்ப யார் யார் வந்துட்டா? ஸ்டீவ் வந்துட்டாங்க, டாமும் வந்துட்டாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க df டாட் லோக். லோக் மூலியமா நீங்க ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். 101 கொடுக்கலாம். அதே மாதிரி 101, 103 ரெண்டையுமே ஆக்சஸ் பண்ண முடியுமானா ஆப்வியஸா முடியும். ரைட்டா? ஸோ இப்படிதான் நீங்க இம்ப்ளிசிட் இண்டெக்ஸையும் எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸையும் ஆக்சஸ் பண்ணணும். இதை இன்னுமே நான் தெளிவா உங்களுக்கு ஒரு ரியல் டைம் டேட்டா வச்சு நான் சொல்லி தரேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் டேட்டாவை ரீட் பண்ணிக்கிறேன். ஓகே, எப்படி ரீட் பண்றது? df equal to pd dot read csv country dot csv df. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த இண்டெக்ஸ் ஆனது என்னது? இம்ப்ளிசிட் இண்டெக்ஸ். இதை எப்படி ஆக்சஸ் பண்றது பாருங்க. df of 1701 ஒர்க் ஆகாது. என்ன பண்ணணும்? இம்ப்ளிசிட் இண்டெக்ஸை வச்சு ஐலோக்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஆக்சஸ் பண்ணலாம். பாருங்க 107 இதோட அவுட்புட் இந்த டேட்டா எனக்கு கிடைச்சிருக்கா? இந்த இடத்துல லோக்கு பயன்படுத்த முடியுமா? முடியும். ஏன்னா இந்த சிச்சுவேஷன்ல இம்ப்ளிசிட் இண்டெக்ஸும் சரி எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸும் சரி ஒண்ணுதான். ஏன்னா நான் எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸை நான் உருவாக்கவே கிடையாது. நான் உருவாக்குனேன்னா இல்ல. அதனால லோக்கும் யூஸ் பண்ணலாம், ஐலோக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்க எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸ் கிடையாது. சரி, இதே மாதிரி ரெண்டு விஷயத்த நான் ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னா 1701, 1703 ரெண்டுமே பாருங்க ஜிம்பாப்வேன்னு கிடைச்சிருக்கு. சரி, அப்போ இண்டெக்ஸிங் ஒர்க் ஆகுது, ஸ்லைசிங் ஒர்க் ஆகுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஸ்லைசிங் ஒர்க் ஆகும். ஸ்லைசிங் பார்த்துருவோமா? இது பாருங்க df டாட் ஐலோக் ஆஃப் ஸ்லைசிங். இப்போ எனக்கு எதுல இருந்து எது வரையும் வேணும் அப்படின்னா 2வது இண்டெக்ஸ்ல இருந்து 10வது இண்டெக்ஸ் வரையும் வேணும். 2:10. ஸோ இது எப்பவும் போல லிஸ்ட்ல 2ல இருந்து 10 சொல்றேன்னா 2ல இருந்து 9 வரையும் வரும். அதே மாதிரி இங்க 2ல இருந்து 9 வந்திருக்கா? வந்திருக்கு. சரி, இதே விஷயத்த நம்ம லோக்ல போட்டு பார்ப்போமா? இங்க என்ன இருக்கு? 2:10 வரையும் வந்திருக்கு. சரி, இதுல சின்ன ஒரு டிஃபரன்ஸ் வரும் நம்ம எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸை உருவாக்கும் போது. அதை நான் சொல்றேன். இப்போ எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸை உருவாக்கி நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ df டாட் இண்டெக்ஸ்ன்னு சொன்னா நமக்கு இண்டெக்ஸஸ் எல்லாம் என்னன்னு வந்திருக்கு? 0 இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ நான் வந்து இதை எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸை நான் மாத்த போறேன். எப்படி மாத்துறதுன்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பாருங்க, நான் என்ன பண்றேன்னா என்னோட இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1.
டிஃபால்ட்டா எனக்கு இண்டெக்ஸ் எதுல ஸ்டார்ட் ஆயிருக்கு, 0ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா இப்போ நான் என்னவா மாத்துறேன், 1ல இருந்து மாத்துறேன். 1ல இருந்து மாத்துறது மட்டும் இல்லாம கடைசி இண்டெக்ஸ் எனக்கு எது வரையும் வேணும்னா 1704 வரி இருக்கா, எனக்கு 1704 வரையும் வேணும். அதனால இதை நான் ஆக்சஸ் பண்றதுக்கு df டாட் ஷேப் ஆஃப் 0 பிளஸ் 1ன்னு சொன்னா எனக்கு 1705 வரையும் போயிடும். 1705க்கு முன்னாடி என்ன 1704 வரை எனக்கு இண்டெக்ஸஸ் அப்படின்றது உருவாகும். இப்போ நம்ம இண்டெக்ஸை போய் செக் பண்ணி பார்க்கலாம். இண்டெக்ஸை நான் அப்டேட் பண்றேன், எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸா உருவாக்குறேன். ஸோ 1ல ஆரம்பிச்சு 1704 வரையும் எனக்கு உருவாயிருக்கு. ப்ரீவியஸா எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 0ல ஸ்டார்ட் ஆகி 1703ஓடவே முடிஞ்சிடும். நீங்க வேணா செக் பண்ணி பார்க்கலாம். 1703ஓடவே முடிஞ்சிடும். ஆனா இப்போ என்ன பண்ணிருக்கேன், நான் ஒரு வேல்யூவை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கேன். நீங்க டிஎஃப் போய் இப்போ பார்க்கலாம். டிஎஃப் பாருங்க, முன்ன 0ல ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ 1ல நான் மாத்திட்டேன். இது 1704 ஆச்சு. சரி, இந்த பர்டிகுலர் ரோவோட இம்ப்ளிசிட் இண்டெக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 0. அதே பர்டிகுலர் ரோவோட எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 1. கரெக்டா? சரி, இப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா df டாட் iloc of 2:10 2:10 அப்படின்றது எனக்கு இம்ப்ளிசிட் இண்டெக்ஸ். ஸோ 2ல இருந்து எனக்கு 10 வரை வரணும். ஏன்னா 2:9 அப்படின்றது எனக்கு வரும். கரெக்டா? 2:9 வரை வரும். ஏன்னா இது இம்ப்ளிசிட் வேல்யூ வந்து இதுக்கு 9, இதோட இம்ப்ளிசிட் வேல்யூ 2. அதே நான் லோக்குக்கு போடுறேன்னு வைங்களேன், df டாட் லோக் 2:10 பாருங்க, 10ம் அவுட்புட்ல வருது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ டிஃபால்ட்டா இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வைங்களேன், a equal to 1 2 3 4 5 6ன்னு நான் போடுறேன்னா a of 2:4 அப்படின்னு நான் சொல்றேன்னா எனக்கு என்னென்ன வேல்யூல ஆக்சஸ் பண்ணப்படும், 2, 3 மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணப்படும். ஏன்னா 4ன்றது எக்ஸ்க்ளூசிவ். அதே மாதிரி தான் iloc-லயும் நான் 2:a டாட் iloc of 2:4ன்னு சொல்றேன்னா எனக்கு 2ம் 3யும் மட்டும்தான் வரும் iloc-ல. பட் லோக்கை பொறுத்த வரையும் a டாட் லோக்குன்னு நான் சொல்றேன்னா 2:4ன்னு நான் சொல்லும் போது எனக்கு 2, 3, 4 விச் மீன்ஸ் எனக்கு லாஸ்ட் வேல்யூ ஆக்சஸ் பண்ணப்படும். பைத்தன்லயே இந்த மாதிரியான சிச்சுவேஷன் எங்கேயும் வராதுங்க. பைத்தனை பொறுத்த வரையும் எப்பவுமே லாஸ்ட் விஷயமானது எக்ஸ்க்ளூட் ஆகும். ஆனா லோக்ல மட்டும் லாஸ்ட் விஷயமானது எனக்கு இன்க்ளூசிவா இருக்கும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, மறுபடியும் நான் சொல்றேன், 2:4 அப்படின்றது இல்ல 2:10 கூட வச்சுக்கோங்க. 2:10 அப்படின்றது என்ன, 2வது வேல்யூல இருந்து எந்த வேல்யூ வரையும் 9வது வேல்யூ வரையும் ஆக்சஸ் பண்ணப்படும் அப்படின்றது. இதுல iloc-ல. ஆனா வெறும் லோக்ல நான் 2:10 சொல்றேன்னா எனக்கு 2வது வேல்யூல இருந்து 10வது வேல்யூ வரை ஆக்சஸ் பண்ணப்படும். லோக்குக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் அத்தாரிட்டி இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி, இப்போ இதுல இன்னும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு கன்சிடர் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் மை கண்ட்ரி காலம் ஆஸ் அ இண்டெக்ஸ். கண்ட்ரின்ற காலமா நான் இண்டெக்ஸா மாத்தணும்னு நினைக்கிறேன். எப்படி மாத்துறது? ஸோ இங்க பாருங்க, ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல ஜஸ்ட் யூசிங் திஸ் டெம்பரவரி அப்படின்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றேன். அதுல df டாட் செட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு கண்ட்ரி. அப்போ இங்க என்கிட்ட கண்ட்ரின்னு ஒரு காலம் இருக்குல்ல, அந்த கண்ட்ரின்ற காலமே நான் என்னவா மாத்துறேன்னா எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸா மாத்துறேன். இப்போ df டாட் லோக் ஆஃப் ஆப்கானிஸ்தான் சொன்னா போதும் எனக்கு ஆப்கானிஸ்தானோட டேட்டா எல்லாமே வந்துடும். சாரி, டிஎஃப் இல்ல, அது என்ன பேரு, டெம்ப். பாருங்க, ஆப்கானிஸ்தான் டேட்டா எல்லாமே எனக்கு கிடைச்சிடும். இல்ல ஆப்கானிஸ்தான் கூடவே உங்களுக்கு வந்து மற்ற டேட்டா வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வேற என்ன இருக்கு, ஆப்கானிஸ்தான் அப்புறம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, மேபி போட்டு பார்த்துருவோம். temp டாட் end of 20 கொடுத்தோம்னா ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்து என்னது, அல்பானியா இருக்கு. அல்பானியாக்கு அடுத்து என்ன இருக்கு, 30. அல்ஜீரியா இருக்கு. இப்போ நான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து அல்ஜீரியா வரையும் நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இல்லையா, ஆப்கானிஸ்தான் இஸ் டு அல்ஜீரியா அப்படி கொடுத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து அல்பானியா போய் அல்ஜீரியா வரையும் ஆக்சஸ் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்னேன், லோக்ல நமக்கு இனிஷியல் வேல்யூயும் சரி லாஸ்ட் வேல்யூயும் சரி ரெண்டுமே ஆக்சசபிள். இது iloc-ல அதே temp டாட் iloc ஆஃப்
2:10 நான் சொல்றேன்னா 2ல இருந்து 9 வரையும் தான் ஆக்சஸ் பண்ணப்படும். இது ரெண்டாவது இண்டெக்ஸ். செக் பண்ணி பார்ப்போமா? பாருங்க 0, 1, 2 ரெண்டாவது இண்டெக்ஸ். ரெண்டாவது இண்டெக்ஸ் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரையும் தான் 2:10ன்றது எனக்கு 9 வரையும் தான் ஆக்சஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்படிதான் வந்து ஒரு காலமே நீங்க வந்து எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி வேணாம், மறுபடியும் நான் இப்ப டெம்பரவரியில இப்படி இருக்கு கரெக்டா, எனக்கு மறுபடியும் எனக்கு இம்ப்ளிசிட் இண்டெக்ஸே வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு அந்த காலமை வந்து நான் இண்டெக்ஸா வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரீசெட் இண்டெக்ஸ் அப்படின்றத கொடுங்க. ரீசெட் இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆச்சு, மாறிடுச்சு. அப்போ செட் இண்டெக்ஸ் கொடுக்கும்போது பாருங்க, செட் இண்டெக்ஸ் ஆஃப் கண்ட்ரின்னு கொடுத்தீங்கன்னா கண்ட்ரின்றது இண்டெக்ஸா செட் பண்ணப்பட்டுச்சு. அதே ரீசெட் இண்டெக்ஸ்ன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, எனக்கு மறுபடியும் டிஃபால்ட்டா இம்ப்ளிசிட் இண்டெக்ஸே வந்துடும். ஓகே, இல்ல உங்களுக்கு இண்டெக்ஸ் ரீசெட் பண்ணும்போது எனக்கு கண்ட்ரின்ற காலம் வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் நீங்க பண்ண முடியும். இங்க பாருங்க, டெம்பரவரி டாட் ரீசெட் இண்டெக்ஸ் ஆஃப் டிராப் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன். இப்ப என்ன தெரியுமா ஆகும், எனக்கு 0, 1, 2ன்னு இண்டெக்ஸ் ரீசெட் ஆகும், ஆனா கண்ட்ரின்ற காலம் எனக்கு டிலீட் ஆகும். ஸோ இதுவுமே பாசிபிள் தான். இதே உங்களுக்கு டிஃபால்ட்டா டெம்பரரின்ற டேபிள்லேயே வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூன்றதை கொடுக்கணும். ரைட்டா, நான் இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுக்காதங்காட்டி எனக்கு எக்ஸ்பிரஸ் இண்டெக்ஸ் அப்படியே இருக்கு. ரைட்டா, சரி. ஸோ யா, இவ்வளவுதான் இம்ப்ளிசிட் இண்டெக்ஸுக்கும் எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தான். நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, இம்ப்ளிசிட் இண்டெக்ஸ்னா உங்களுக்கு பைத்தனை உருவாக்கக்கூடிய இண்டெக்ஸ், எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸ்னா ஒரு யூசர் கிரியேட் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ். இம்ப்ளிசிட் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம ஐலோக்கை யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸை யூஸ் பண்றதுக்கு லோக்கை யூஸ் பண்ணுவோம். அதே ஸ்லைசிங்ல 2:10 நான் சொல்றேன்னா ஐலோக்ல 2ல இருந்து 9 வரையும் தான் ஆக்சஸ் பண்ணப்படும், லோக்ல 2:9 வரையும் ஆக்சஸ் பண்ணப்படும்ன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஐ பண்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்க, ஸோ தட் இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரும். தேங்க்யூ, பாய்.